மாட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தவே என்ன கர்த்தரு, சூர்யா நீ தூக்கு போட்டுன்னு சேர்த்து அந்த ரைட்ல போட்டு சேர்த்து. அலாய் மேல சில நாங்க தான் கருப்போல கட்டில கம்பி குடிச்ச தும்பி இறமலை தோல் நாங்க ராய் மாட்டு பாலு. அல்லாய் மேல சில்லைமா பாலு மேல மல்லைமா, அல்லாய் மேல சில்லைமா நாங்க பாலு மேல மல்லைமா. அவரோட பாட்டு உங்களுக்கு எது பிடிக்கும்? ஃபேவரட் சாங்? கிசான் ஜாம் பாட்டு. கிசான் ஜாம் பாட்டுல அவன் வச்சுனுக்கு நான் வீட்டுல பிரெட்ல தடவி துண்ணு அழகுல மயங்கம் பொண்ணு, பிரெட்ல தடவி துண்ணு அழகுல மயங்கம் பொண்ணு, ரொம்ப கிசவாய் இருக்கும் கிசான் ஜாம், நான் தான் உனக்கு சோட்டாவே கிசான் ஜாம் பாட்ட சின்ன இருப்பேன் வீட்டுல. உடம்ப குறைக்க குடிக்கணும் பாட்டி காசல் லெமனை போட்டு மாற்றத்தால பண்ணுங்க டீல விட்டு. வணக்கம், திஸ் இஸ் அட்டி ரிபப்ளிக். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு கானா தினேஷ் மற்றும் தபலா மூர்த்தி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். டீ சாங் ஒண்ணு போட்டிருந்தீங்க, அப்படி அது வந்து அப்படி போட்டு பாட்டை வந்து அப்படியே அந்த டீ அது எதுக்கு அந்த பாட்டு வந்து ஒரு 10-11 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ராயபுரத்தை சேர்ந்த வினோத்தான உங்ககிட்ட சொன்ன லைசன்ஸ் இல்லாம பாட்டு பயங்கர ஹிட். அந்த பீரியட்ல வந்து நான் மோனிஷா பாட்டு பாடி பண்ணேன். பார்க்க போகும்போது அவர் வந்து இந்த பாட்டை ஒரு டீ சொல்லிட்டு என்கிட்ட பாடி காட்டுறது. அந்த சும்மா கலாய்ப்பாங்க டீ கப்பு டீ போடு போடு அப்படி கலாய்ச்சாரா? நான் யோசிக்கிறேன், என்னடா இது சூப்பரா இருக்குது பாட்டு, ஏன் அண்ணன் பாடம் வச்சுட்டு அது பாட்டை மறந்துட்டோம் நாங்க 2 பேரும். அவரை மறந்துட்டேன். சமீபத்துல ஒரு 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 டெத்து நிகழ்ச்சி, நம்ம தம்பி முகுந்தான்னு சொல்லிட்டு ஒரு தம்பி ஒருத்தர், அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அந்த கானால நான் பாடினேன், ஃபேமஸ் ஆனவனு உடனே வினோத்தனுக்கு போனை போட்டானா, தம்பி வந்து சும்மா மட்ட கானால பாடின ரீச் ஆயிடுச்சு. அது உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இல்லடா, அது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாடி காமிச்சேன். இப்ப திடீர்னு வந்து கேக்குறீடா எப்படியா கொடுக்க முடியும், இல்ல நான் யோசிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேப்பரை தேர்றாப்பல எழுதி வச்சிருக்கேன்டான்னு சொல்லிட்டு. ஓ, அவரு எழுதி வச்சிருந்தாரா ஃபுல்லா? இல்ல நான் சொல்லி எழுதி வச்சிருந்தாப்பல. ஓகே, அப்ப நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே விட்டீங்க? இல்ல முதல்ல ஒரு பல்லவி தான் பாடி காமிச்சாரு. அத நான் வந்து கானால பாடி ஃபேமஸ் ஆயிடுச்சு. 12 வருஷம் கழிச்சு ஃபேமஸ் ஆனவனே நான் திருப்பி போனை போட்டானா, அந்த மாதிரி நான் ஃபேமஸ் ஆயிடுச்சு பாட்டு, எனக்காக அந்த பாட்டு கொடுங்கண்ணா அப்படின்னா. சரி தினேஷ் எழுதி கொடுக்குறேன், நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னா. மறுநாள் நாள் ஃபோன் பண்றேன் அண்ணனுக்கு, தினேஷ் தினேஷ் எங்க இப்பதான் எங்கேயோ எழுதி வச்சேன், அவங்க ஒய்ஃபை திட்டாப்புல எங்க எழுதி வச்சேன் அப்படின்னு சொல்லி எடுத்து அவர் ஒரு சரணம் அனுப்பிச்சு விட்டாரு. அது அப்படியே ஆல்பம் கேசட்டா பண்ணிட்டேன். சூப்பர்மா. அவர் பேரை போட்டிருக்கேன். மாஸ்டர் தலை பண்ணோட லிரிக்ஸ் யார் எழுதுனா? மாஸ்டர் தலை பண்ணெல்லாம் வந்து நான் வச்சிருக்கேன். அது பண்ணிடுவா. கப்புட்டி போடு 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 சக்கர கம்மியா நீ போடு, கால்வாசி பால்ல ஊத்தி முக்காவாசி தண்ணிய கலந்து, கால்வாசி பால்ல ஊத்தி முக்காவாசி தண்ணிய கல். அல்லாய் மேல சில்லைமா பாலு மேல மல்லைமா, அல்லாய் மேல சில்லைமா நாங்க பாலு மேல மல்லைமா, அல்லாய் மேல சில்லைமா நாங்க பாலு மேல மல்லைமா. சோரத்து நம்ம டீ குடிக்கிறீ, மல்லாய போட சொல்லி உயிர் எடுக்கிறியே, கைய விட்டு பட்டு பிஸ்கெட் 4 எடுக்கிறியே, கணக்க கரெக்டா சொல்லு. சோரத்து நம்ம டீ குடிக்கிறீ, மல்லாய போட சொல்லி உயிர் எடுக்கிறியே, கைய விட்டு பட்டு பிஸ்கெட் 4 எடுக்கிறியே, கணக்க கரெக்டா சொல்லு. மொத்தம் கணக்கு 5 டீ, அதுல 2 இஞ்சி டீ, மொத்தம் கணக்கு 5 டீ, அதுல 2 இஞ்சி டீ, ஆரேஞ்சு கலரா இருந்தா அதுக்கு பேரு ராகி மால்ட்டு, உடம்ப குறைக்க குடிக்கணும் பாட்டி காசல் லெமனை போட்டு மாற்றத்தால பண்ணுங்க டீல விட்டு. அப்படியே அந்த மாஸ்டர் தானா? மாஸ்டர்ல புடிச்சு வச்சிருந்தீங்களா? அதுக்குன்னு வரும். அதுக்குன்னு அவர் மண்டை எந்த மாஸ்டர் மண்டியாகிறாருன்னு பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு 2 நாள்ல புடிச்சா அந்த மாஸ்டர். ஓகேண்ணா, நீ உங்களோட பாட்டுல இந்த லைன் எல்லாம் பயங்கரமா இருக்கு. லைக் அலாய் மேல சிலாய், அலாய் மேல சிலாய் எல்லாம் வந்து நான் போட்டு குணா போட்டான், சங்கி மங்கி குணா இருக்கால, அவரு நம்மளோட தம்பி தான். ஆனா வாடா படம் தான் கூட வாடா படம் போட்டி பாடு படம் திரைப்படத்துல ஒரு 20 படம் பாடி இருக்காப்புல. அவரும் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்காப்புல. அவரு தான் அந்த வார்த்தைலாம் வச்சு. அந்த வார்த்தைலாம் சொல்லுங்க, நீங்க யூஸ் பண்ற வார்த்தைலாம் அதை வச்சு அதை பாட்டு பாடுங்க. அலாய் மேல சிலாய், அலாய் மேல சிலாய் நாங்க தான் கருப்போல கட்டில கம்பி குடிச்ச தும்பி இறமலை தோல் நாங்க ராய் மாட்டு பாலு, தீனுட்டா தினு புளிய ஊட்டுன தொழுகு, இந்த மாதிரி தீனுட்டா பந்திர கோலு,
இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய பேர். ரவுடிசம் பத்தி ஒரு பாட்டு பண்ணிருந்தீங்க, பண்ணாதீங்க கத்தி ரவுடி. ஆமா, ரவுடி சவானா அதான் இல்லன்னா மண்ணுக்கு போனா, ரவுடி சவானா இல்லன்னா மண்ணுக்கு போ, நீ கோவப்பட்டு கத்திய உருவி மொட்டுன்னு வச்சிடுவ, அவன் ரூட் எடுத்து கதைய குத்தா மல்லக்க பத்திடுவ, நீ கோவப்பட்டு கத்திய உருவி மொட்டுன்னு வச்சிடுவ, அவன் ரூட் எடுத்து கதைய குத்தா மல்லக்க பத்திடுவ. நம்ம புள்ள வந்து ரவுடி சமனா நம்ம ஒத்துப்போமா? நம்ம புள்ள கெஞ்சாச்சா ஒத்துப்போமா? நம்ம புள்ள குடிச்சா ஒத்துப்போமா? ஒத்துக்க முடியாதுல்ல. இப்போ உங்க பையனே அந்த மாதிரி பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா? அதனால நம்ம மக்களை நம்ம தான் திருத்தணும். இதெல்லாம் வந்து தவிர்த்து நல்ல ஒரு மெசேஜ், உலகத்துல எவ்வளவு மெசேஜ் இருக்குது. இப்போ வந்து அட்வொகேட் பாலா அப்பா என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, அவர் வந்து பல வருஷமா சொல்லிட்டு இருக்காப்புல இதை பத்தி. டேய் கானா பாடம், அவர் வந்து முதியோர்ல, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார் வாழ்க்கையில. இப்ப நம்மளுக்கு ஏன் சொல்றாரு நீங்களாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன் சொல்றாரு கேட்டீங்கன்னா, வர காலகட்டத்தில் இருக்கிற பசங்க வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது தவறுன்றதுனால நம்ம வந்து சொல்றோம், எடுத்து சொல்றோம். அதே மாதிரி எல்லா கானா பாடல்களும் நான் என்ன சொல்றேன்னா, நல்ல நல்ல கருத்து, உலகத்துல எவ்வளவு கருத்து இருக்குது. இப்போ வந்து கீரை சாப்பிடுங்க, நல்லா ஓடுங்க, ரன்னிங் ஓடுங்க, உடம்ப பார்த்துங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா சாப்பிடுங்க, புரியுது? இவ்வளவு பைக் ரேஸ் ஓட்டி நிறைய பேர் வந்து டெத் ஆகுறாங்க, அதை பத்தி பாடுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மெசேஜ், நல்ல நல்ல மெசேஜ் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன். என்னுடைய கருத்து அதுதான். இப்ப நீங்க வந்து எனக்கு எமோஷனலா ஒரு பாட்டு பாடணும். எமோஷனலா ஒரு சோகமா உங்களுக்கு நல்லா பாதிச்ச ஒரு பாட்டு, இல்ல மோனிஷா பாட்டு பாதிச்ச பாட்டு, அதுலயே எல்லாமே ஒரு 10 பாட்டு அடங்கிட்டு இருக்கேன் நான் அந்த பாட்டுலயே. எல்லா சோகத்தையும் நம்ம சொல்லிட்டு இருப்போம், என்னன்னா வாங்கணும்னா அது ஒரு கற்பனை தான். சோகமா லவ் எல்லாம் இல்லைனா, லவ் எல்லாம் பண்ணி நான் வந்து அந்த பாட்டுலாம் எழுத சொல்லி அந்த மாதிரி லவ் ஃபெயிலியர் இருப்பா அப்படிலாம் இல்ல. அவருடைய கற்பனை மோனிஷா ஒரு பாட்டு. இல்ல இப்ப நீங்க இரங்கல் போயிருப்பீங்க, அங்க ஒரு பாட்டு வந்து பயங்கர உருக்கமா இருந்துச்சு, சிரிக்க வச்ச டைம்ல கூட ஒரு பாட்டை போல அளவஸ்டான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும்ல? இல்ல நான் ரொம்ப அழ வைக்க மாட்டேன், நான் அதை பாக்கணும்ன்றேன். நான் சிரிக்க தான் வைப்பேன். ஆனா அதுல நான் ஒரு சைட பாக்கணும், இருந்தாலும் அழுகுற மாதிரிலாம் பாட்டு பாடி இருக்கேன். அந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து பசங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியல மாமா அந்த பாட்டு வந்து நான் ரொம்ப, அதுவும் ஆல்பம் சாங் தான் அந்த பாட்டு விரும்பி கேட்பேன் மாமா. அந்த பாட்டை மாமா கூட சொல்லியிருக்காரு, மாமா அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. மோனிஷா பாட்டு கூட பிடிக்காது நிறைய பேருக்கு. ஆனா வந்து நான் வந்து ஒரு 2 ஆல்பம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போலாம் வந்து யூடியூப்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒரு 2 ஆல்பம் பண்ணிருக்கேன். அது முதல்ல 2011 பண்ண பாட்டு. அதுல இருந்து ஒரு பாட்டு பாடுங்க. லவ் பாட்டு தானே கேக்குறீங்க, ஆனா அவங்களுக்கு பிடிச்சிருதுன்றாங்க, எனக்கு பிடிக்கும். அது வந்து ஜாலியா இல்லாம அலாய் மேல சிலா இல்லாம ஒரு உருக்கமா ஒரு பாட்டு. நாள் எல்லாம் ஓயாமல் கடலோர மலை மோதுமே, நீ என்ன ஒரு தடவை தொட்டாக்காது போதுமே, டச் ஸ்கிரீன் செல்ல வச்சு படம் பாக்குற, டச் பண்ணவே என்ன விட மாட்டுற, டச் ஸ்கிரீன் செல்ல வச்சு படம் பாக்குற, டச் பண்ணவே என்ன விட மாட்டுற, விழுந்தேனடி உன் வலையிலே, அரைச்சிட்டியே மொளகா என் தலையிலே, விழுந்தேனடி உன் வலையிலே, அரைச்சிட்டியே மொளகா என் தலையிலே, இதுவும் பொழப்பா அம்மா வளர்த்த வளப்பா, அம்மோதா உன்ன தெரியாமத்தா நலவு பண்ணி தொலைச்சி நடி. சிரிக்கிறீங்களே, நான் சிரிக்க கூடாது. வெளிய பாட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகுது உருக்கமா இருக்கும் இல்லனா? இப்போ வந்து நான் சிரிச்சா எனக்கு வந்து அந்த அப்பா எழுதின வார்த்தைகளை பார்த்து நான் சிரிக்கிறேன். நான் சிரிச்சா கூட அந்த பாட்டு வந்து ஃபீலிங்கா தான் இருக்குது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாட்டு பாடி இருக்கேன் நான். இப்போ உங்களுக்கே ஒரு சில இடம் நான் ஃபீலா இருந்திருக்கும், வார்த்தை அந்த மாதிரி அவர் எழுதின வார்த்தை. இன்னொரு பாட்டு பாடியிருக்கேன், என் மனசு கலங்கி போனது உன்னை லவ் பண்ணதால, இப்ப தேம்பி தேம்பி அழுவுற சின்ன குழந்தைய போல, நினைச்சா எனக்கு இருப்பா இருக்கு, நினைச்சா எனக்கு இருப்பா இருக்கு, உசுரா நினைச்ச உன்னை நான் தானடி, மனசு கலங்கி போனது உன்னை லவ் பண்ணதால, இப்ப தேம்பி தேம்பி அழுவுற சின்ன குழந்தைய போல.
நான் உன்னை பார்க்காம ஒரு மாசமா தூங்கிய நாளாச்சு சந்தோஷமா இது ஒண்ணு நீ கேளு தாராளமா என்கிட்ட நீ பேச போன் வேணுமா ஊனெனப்பால தவிக்கிற நானு ஊனெனப்பால தவிக்கிற நானு நிம்மதியாக நீ தூங்குற இந்த கானா தினேஷ பழி வாங்குற மனசு கலங்கி போனது ஒன்ன லவ் பண்ணதால இப்ப தேம்பி தேம்பி அழுவுற சின்ன குழந்தைய போல. உங்களை பெக்யூலியரா கானால இப்ப நிறைய பேர் இருக்காங்க. உங்களை வந்து பலரும் ஐடென்டிஃபை பண்றது இல்ல, நான் எல்லாருமே பாக்குறதுன்றது உங்களோட இந்த கலாயான பேச்சு, நீங்க ஃபன் பண்றது, அதுல இருந்துதான் போட்டி, குறிப்பா போட்டி கானால நீங்க பாடுறது. அப்போ நீங்க உங்களை கலாய்ச்சாலும் நீங்க திரும்ப ஏதோ சிரிச்சுட்டு டப்புன்னு அந்த இடத்துல பேசுறீங்க, பயங்கரமா லைனை பிடிச்சிருவீங்க, பிடிச்சி அத்தனை போட்டுருவீங்க. அதை நான் எல்லா இடத்துலயும் பார்ப்போம், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இப்போ உங்க டீம்ல இருந்து உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க, அவரை தம்பினா தம்பி கானா பிரதீப் அவர்களை. ஓகேண்ணா, நீங்க இப்போ பாடல்கள்லாம் பாடுறது, ரெக்கார்ட் பண்றது, யூடியூப்ல போடுறதெல்லாம் தாண்டி கச்சேரிகள்லாம் நீங்க நிறைய பண்றீங்க. இதுதான் உங்களோட டீம். அதெல்லாம் யாரு, இவரோட பேர் என்ன, இவரோட பேர் என்ன, உங்க டீம் என்ன பண்ணுவீங்க? என்னோட டீம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து நிறைய பேர் கானா கிட்டு போயிருக்கேன். என்னோட டீம்ல வந்து இவர் வந்து எங்க சித்தி பையன். அவர் பேர் என்ன? பிரதி, கானா பிரதீப். கானா பிரதீப்னா எல்லாருக்கும், கானா பிரித்தினா எல்லாருக்கும் தெரியும். பிரித்தி. ஓகே, கானா பிரித்தி அவர் பேர் வந்து எல்லாருக்குமே தெரியும். என் கூட தான் சின்னல இருந்து பாட வந்துட்டு இருக்காரு. அவரும் நிறைய ஆல்பம் சாங்லாம் பண்ணியிருக்காரு, நிறைய பாடல் வெளியிட்டு இருக்காரு. எல்லாம் அவருடைய பாட்டும் செம்ம ஹிட்டான பாட்டு தான் எல்லாமே. இவர் வந்து நம்ம டோலாக் சூர்யா, இவரும் சின்ன வயசுல இருந்து என் கூட தான் இருக்காரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம். பிரதி ஒரு பாட்டு பாட சொல்லுங்க, ஏதாவது ஒரு பாட்டு. கடல் சாங்னு ஒரு பாடியிருப்பாரு. அதே மாதிரி அந்த மீனவர்கள் பத்தி, இலங்கை தமிழர்களுக்கு. சூப்பர், பாடுங்க. கேளு கேளு கடல் மேல பயணம், எங்க வாழ்க்கையிலே இருக்குதுடா துயரும், அலைகள் எல்லாம் வந்து போகுது உயரும், வந்து வலைய வீசும் மீனவர்கள் வயிறோம். கேளு கேளு கடல் மேல பயணம், எங்க வாழ்க்கையிலே இருக்குதுடா துயரும். படகுல சீர பயணண்டா, முக்கிய தேவை மச்சான் நமக்கு கவனண்டா. கட்ட படகுல சீர பயணண்டா, முக்கிய தேவை மச்சான் நமக்கு கவனண்டா. குடும்ப கஷ்டத்தில் கண்ணை மறக்கலாம், நடுக்கடலினிலே எதுவோ நடக்கலாம். எங்களுக்கு இனி யாரமா துணை இருக்கணும் மாதமா, எங்களுக்கு இனி யாரமா துணை இருக்கணும் மாதமா. எல்லுக்கு எல்லு கடல் மேல பயணம், எங்க வாழ்க்கையிலே இருக்குதுடா துயரும், அலைகள் எல்லாம் வந்து போகுது உயரும், வந்து வலைய வீசும் மீனவர்கள் வயிறோம். நீங்க எத்தனை வருஷமா பாடிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு யாரு டீச்சர்? எப்படி? எங்க அண்ணன் தானா? அவர் தான் உங்களோட குருவா? ஓகே. டீச்சர்லாம் இல்ல, அவர் வந்து என்னோட முன்னாடி இருந்து நல்லா அந்த கானா 8 வருஷமா இருக்கிற ஃபீல்டுல. நான் வெளியில கச்சேரி போகும்போது முதல்ல நீ ஏன் மத்தவங்க கூட போற, வா அண்ணன் நான் இருக்கிறேன், வா என் கூட வா அப்படின்ட்டு 8 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வலிச்சா போல. அப்போ வந்து அண்ணனுக்கு வந்து ஒரு சீசன்ல செம்ம சிங்கிங்கு, மோனிஷா பாட்டுனா ஃபுல்லா எங்க போனாலுமே கச்சேரி. அப்போ அண்ணன் கூடவே தான் நாங்க இருப்போம். அப்ப வந்து நான் தான் சொல்லுவேன், கோர அழகா இருக்குடா, அப்படி பாடு அப்படின்னு சொல்லி. அவரோட பாட்டு உங்களுக்கு எது பிடிக்கும்? ஃபேவரட் சாங் அவரோட? கிசான் ஜாம் பாட்டு பாடுங்க அந்த பாட்டு. கிசான் ஜாம் பாட்டுல சின்னக்குறான் வீட்டுல, கிசான் ஜாம் பாட்டுல அவன் சின்னக்குறான் வீட்டுல, பிரெட்ல தடவி துண்ணு அழகுல மயங்கம் பொண்ணு, பிரெட்ல தடவி துண்ணு அழகுல மயங்கம் பொண்ணு, ரொம்ப கிசாவாய் இருக்க கிசான் ஜாம், நான் தான் உனக்கு சோட்டா பேரு. கிசான் ஜாம் பாட்ட சின்ன இருப்பேன் வீட்டுல, கிசான் ஜாம் பாட்ட சின்னக்குறான் வீட்டுல. இப்ப அவர் கூட போட்டி காணலாம்
பாத்துருக்கீங்களா? அவர் கூட போவீங்களா? அந்த போட்டி காணா போடும் போதெல்லாம் இருப்பீங்களா? அவங்க கூட நம்ம பாட முடியாதுண்ணா. அப்படிலாம் இல்லைண்ணா. இதுண்ணா அவங்க லெசன்ட். ஓகே, அதெல்லாம் பாத்துருக்கீங்களா? அவர் பண்றதெல்லாம் கூடியதான் இருப்ப. குழந்தைல இருந்து என் கூட தான் இருக்காப்பல. தம்பி வந்து நல்ல பாடகரு. தம்பி வந்து முதல்ல பாடும்போது நான் தான் சொல்றேன் அவர்கிட்ட, குரல் அழகா இருக்குடா, சூப்பரா இருக்கு, பெரிய சிங்கர் ஆவாடா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்கிறாப்பல. நிறைய ஆல்பம் பண்ணியிருக்காப்பல. இவர் முதல்ல பாடின பாட்டு வந்து ஒரு லவ் சாங் ஒண்ணு, அது வந்து எனக்கே ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு ஒரு 2 லைன் பாடி காட்டுங்க பிரீத்தி. காதலிச்சி என்னை ஏண்டி மறந்த, உன் நினைவால் தினம் தூரம் இருந்த, உள்ளத்தை உனக்கென்ன ஒதுக்கி வச்ச, உண்மையே இல்லாம மறந்து விட்ட, எப்படி நான் மறப்பேன், என்ன மறந்துட்டா தினம் கூடிப்பேன், எப்படி நான் மறப்பேன், என்ன மறந்துட்டா தினம் கூடிப்பேன், காதலிச்சி என்னை ஏண்டி மறந்த, உன் நினைவால் தினம் தூரம் இருந்த. ஆனா இப்ப கானா உங்களுக்கு போட்டி கானாலாம் பாத்துருக்கோம், சேனல்ல நிறைய பாத்துருக்கோம். நேரெல்லாம் பார்த்து கிடையாது, சேனல்ல தான் பாத்துருக்கோம். நேர்ல பாக்கணும். ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க, அவர் உங்க கூட பாடட்டும். 8 லாக் மூஞ்சி மண்டை உனக்கு எம்மா ராதா தொண்டை, அது மேல விடுவன் அண்டை. 2 லாக் மூஞ்சி மண்டை, 2 லாக் மூஞ்சி மண்டை உனக்கு எம்மா ராதா தொண்டை, அது மேல விடுவன் அண்டை. கத்தி கத்தி பெருத்து போன தொண்டை, கத்தி கத்தி பெருத்து போன தொண்டை, இந்த தொண்டை கிட்ட போடாதீங்க சண்டை. கத்தி கத்தி பெருத்து போன தொண்டை, இந்த தொண்டை கிட்ட போடாதீங்க சண்டை. யான் காத்து பட்டா கலைஞ்சிடும் உங்க கொண்டை, யான் காத்து பட்டா கலைஞ்சிடும் உங்க கொண்டை. இந்த கொண்டை மேல விட்டுடுவேன் காசி மேட்டு நண்டை, காசி மேட்டு நண்டை. டொல்லாக் மூஞ்சி மண்டை, டொல்லாக் மூஞ்சி மண்டை உனக்கு எம்மா ராதா தொண்டை, அது மேல விடுவேன் நண்டை. ஆடு தொட்டிக்கு வந்தாரு ஒரு பாய், ஆடு தொட்டிக்கு வந்தாரு ஒரு பாய், என்ன புரிஞ்சுக்காம கொல்லிக்குது சில நாய். ஆடு தொட்டிக்கு வந்தார ஒரு பாய், என்ன புரிஞ்சுக்காம கொல்லிக்குது சில நாய். ஒரு பாட்டை விட்ட அடங்கி போச்சு வாய், ஒரு பாட்டை விட்ட அடங்கி போச்சு வாய், ஒரு பாட்டை விட்ட அடங்கி போச்சு வாய். அது குளிக்கலன்னா குளிக்க சொல்லு போய், அம்மாம் சோப்பு போட்டு தேய். 8 லாக் மூஞ்சி மண்டை, 8 லாக் மூஞ்சி மண்டை எனக்கு எம்மா ராதா தொண்டை, அது மேல வைப்பேன் நண்டை. ஆணவத்துல என்ன எதுனா சொன்ன, ஆணவத்துல என்ன எதுனா சொன்ன, அது உக்கர கூட இருக்காதுங்க தின்ன. ஆணவத்துல அண்ணன எதுனா சொன்ன, எனக்கு உக்கர கூட இருக்காதுங்க தின்ன. என் சர்வீஸ் இல்ல எத்தனை கானா பண்ண, என் சர்வீஸ் இல்ல எத்தனை கானா பண்ண. என் காஞ்ச தள்ளிக்கு எவன்டா ஊத்துவான் என்ன, சூர்யா எவன்டா ஊத்துவான் என்ன. டொல்லா மூஞ்சி மண்டை, டொல்லா மூஞ்சி மண்டை உனக்கு எம்மா ராதா தொண்டை, அது மேல விடுவேன் நண்டை. விதமா பாடுவேங்க நானு, விதமா பாடுவேங்க நானு, எனக்கு இருக்கிறாங்க ஏகப்பட்ட ஃபேனு. மந்திரத்தால மாங்க எங்க நவியமா, நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன பயமா. புள்ளிக்கு புள்ளி வச்சா சிறுத்தே, உசார உறுத்து கேளு கானா தினசு பிரித்தி பாட கருத்த. மொக்க பிலட போட்டு உள்ள நேரம் அறுத்த, மொக்க பிலட வச்சு நீ உள்ள நேரம் அறுத்த. கேளுங்கப்பா கானா தினசு கருத்த,
கானா தினசு கருத்த சாத்துக்கொடி திருடா சாத்துக்கொடி திருடா நீ கொஞ்ச நேரம் பொருடா தினசு பாட்டு பிரித்தி பாட்டு வரும் இருடா டேய் சாத்துக்கொடி திருடா சாத்துக்கொடி திருடா ஐயோ மாட்டிக்கினாரு ஒருத்தரு மாட்டிக்கினாரு ஒருத்தரு மாட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தவே நான் கர்த்தரு சூர்யா நீ தூக்கு போட்டுன்னு சேர்த்து அந்த ரைட்ல போட்டு சேர்த்து மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட ஐ மீன் உங்களோட இன்டராக்ட் பண்றதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஜாலியா இருக்கு. உங்களோட அடுத்த கட்ட பயணம் என்ன? சினிமா எப்போ உங்களுக்கு சினிமால பாக்குறது? சினிமால வந்து நம்ம தனுஷ் அண்ணன் கூட வந்து ஒரு படம் ஒன்று நடிச்சிருக்கேன் செல்வராகவன் சார் கூட. சொர்க்கவாசல் படம் பேரு. அடுத்த மந்த் வந்து அது ரிலீஸ் ஆக போகுது. படம் ஃபுல்லா இருப்பேன் நான் அவர் கூட இருக்கிறேன். படம் ஃபுல்லா ஒரு படத்துக்கு வந்து டைலாக் எழுதிட்டு இருக்கேன். இன்னும் ஆல்பம் சாங்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ஒரு படத்துக்கு பாடிட்டு இருக்கேன். அந்த படம் பேர் வந்து சரீரம் என்ற படத்துக்கு பாடிட்டு இருக்கேன். ஒரு படமும் ரிலீஸ் ஆக போகுது. கம்பேக் தான் ஃபுல்லா. சூப்பர். நான் வாழ்த்துக்கள். உங்களுடைய ஜேர்னி, உங்களுடைய பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்போ நாங்க இந்த சேனல் ஃபுல்லா ஆர்டிஸ்ட் தான் இன்டர்வியூ பண்ண போறோம். அதுதான் பிளான். ஆல்ரெடி 2 பேர் பாலச்சந்தர் எடுத்திருக்கோம், விமலா எடுத்திருக்கோம், 3வது உங்களா எடுத்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை எடுத்திருப்பேன். பட் பரவாயில்ல, என்னோட சமுதாயம் நம்மளுடைய சொந்தம் தானே. அதுவும் என்னோட ஃப்ரெண்டு தான், பாலச்சந்திரன் என்னோட ஃப்ரெண்டு தான். அவங்க வந்து என்னோட தங்கச்சி தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் விமலாக்கு. இனிமே இந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட் எடுக்கிறது தான் பிளான். அப்படிதான் எடுக்கிறோம். எல்லாரையும் வந்து எங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க சொல்லி ஒரு பாட்டு, இந்த சேனலுக்கு வாங்க வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு போங்க திடீர்னு கேக்குறீங்க. நீங்க திடீர்னு பாடுறதுல ஸ்பெஷலான ஆளுன்றதால தான் திடீர்னு கேட்கிறோம். வாங்க 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 அட்டி ரிபப்ளிக் சேனலுக்கு வாங்க 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 அட்டி ரிபப்ளிக் சேனலுக்கு வாங்க. ஐயோ பேசுவீங்க தானா, ஐயோ மைக்கு கொடுப்பார் சீனா, பேசுவீங்க தானா, மைக்கு கொடுப்பார் சீனா, புதுசா கான்செப்ட பாடுவீங்க அண்ணன் பேசுவாங்க தானா, அண்ணன் மைக்கு கொடுப்பார் சீனா, புதுசா கான்செப்ட பாடுவீங்க அண்ணன் சிரிச்சுக்கின்னு ஒரு முகத்தை பார்த்தா எங்க ஏதுன்னு தேடுவீங்க. வாங்க 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 அட்டி சேனலுக்கு வாங்க 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 அட்டி சேனலுக்கு வாங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ஜேர்னிக்கு, உங்களுடைய பயணத்திற்கு எங்களுடைய டீம் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு உங்களுடைய நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.